ஓகே, இன்றைக்கி 22வது நாள் கேரளா டு மணாலி பயணத்தில். ஜூன் 9. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சுர்லபி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம். நல்ல கிராமம். நம்ம போகிற ரூட்டு ஃபுல்லாமே கொஞ்சம் வில்லேஜ் ரூட்டாக தான் எடுத்து போய்கிட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் இது நல்ல கிராமம். நேற்று மந்தல்பட்டி முடிச்சுட்டு அப்படியே இந்த கிராமம் வழியாக தான் இப்படி போனேன். இப்படி போய் கோட்டை போகலான்னு போனேன். இந்த கிராமம் வழியாக கொஞ்சம் தூரம் வந்தேன்னா நல்ல மழை பெஞ்சிச்சு. அப்போ ஒருத்தர் என்னை பிக் பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு பாக்கு கேட்கணும்டா. பாக்கு நீங்கள் பேசுறது கேட்கும், நம்ம அப்படியே பார்க்கலாம். இது அப்படின்னு போடுவேன். இது அம்மா என்ன இங்கே தான் தோங்கணும். அண்ணன் கூட்டிகிட்டு வந்தார். அம்மா அப்பா அந்த பழைய வீட்டில் இருக்காங்க. தெரியுதா நல்லா? இதை எப்போ வேணால் நம்ம பார்க்கலாம். சூப்பர். சரி ஓகே. நம்ம ஏதோ சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்னை அங்கே இறக்கி விட்டாரா, என்னை அங்கே வந்தேன். திருப்பி என்னை கூட்டிகிட்டு போய் இங்கிட்ட ஒரு சிட்டியில் மாதாப்பூரில் இறக்கிட்டார். நான் திருப்பி இந்த வழியாக கொட்டப்பட்ட வரலான்னு வந்தேன்னா அந்த அண்ணன் என்னை பிக் பண்ணி ரொம்ப மழை பெஞ்சிச்சு. சரி மழை பெய்யுது, நீ எங்கேயும் ஸ்டே பண்ண வேணாம், நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணலான்னு சொல்லி திருப்பி என்னை சுற்றி கூட்டிகிட்டு வந்து நான் எங்கே இருந்து போனேனோ அங்கே நான் எங்கே தங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே நைட்டு தூங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது பக்கத்துலேயே கடைசியில் செட்டில் ஆகிட்டேன். ஏன்னா இது பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. போகும்போது அப்படியே குளிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் எல்லாம் ஓகே. பின்னாடி அங்கே 2 நாய் இருக்குது. ஒரு லேபரட்டார், இன்னொன்று ஒன்று, அது பேர் எனக்கு தெரியல. அது நம்மளை குலைச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 3 பூனைக்குட்டி இருக்குது. நல்ல சின்ன வீடு. இது ஒரு வீடு. பின்னாடி இந்த மட்டை ஹவுஸ், பழைய மட்டை ஹவுஸ் இருக்குது. எல்லாம் நீட்டாக இருந்துச்சு. ஓகே.